हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஃபுல்லா க்ளீனிங் வர்க் தான். காலைல எந்திரிச்சதுல இருந்தே க்ளீனிங் வர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மண்டே மார்னிங் ஸோ ஃபுல் க்ளீனிங் வர்க் வீடெல்லாம் கூட்டி தொடச்சி எடுத்துட்டேன். கூட்டி முடிச்சோடனே மாப் போட்டுட்ருக்கேன். ஏன் அப்படின்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து செவ்வாய்க்கிழமை வேறு அப்படின்றனால ஈவினிங் வந்து 6 o'clock மேலே வெற்றிலை தீபம் வேறு ஏற்றுவேன். மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வெற்றிலை தீபம் ஏற்றணும். ஸோ அதனால் வீடு ஃபுல்லாக ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜா பொருள் எல்லாத்தையுமே குளித்து முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு பூஜா பொருள் எல்லாமே விளக்கி எடுத்துட்டேன். அதுக்கு இப்போ சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டே தொடங்கிட்டேன். தொடங்கினதுக்கப்புறம் எப்பயும் போல் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த 5 நாட்கள் வந்தனால என்னால் தொடர முடியலை. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மார்னிங் ஃபுல்லாமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டை எல்லாத்தையும் பண்ணி முடித்து வச்சுட்டேன். மண்டே ஈவினிங்கே எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு மேலே இருக்கிற எல்லா சாமிக்கும் எப்பயும் போல் நார்மலாக 5 விளக்கு ஏற்றிட்டு கீழே பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டேன். ஸோ காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா மண்டே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தனால இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது.